ஹலோ ஆல், வெல்கம் டு கேமோட்ஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம வந்து ஒரு 3D ஒர்க் தான் பண்ண போகிறோம். இந்த 3D ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்ணோம். பேட்ச் ஒர்க்கை வச்சு ஒரு 3D ஃபேன்சி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ஒர்க் தான் பார்த்தோம். இந்த 3D ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பூ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி, அந்த மாதிரி 3D எஃபெக்டில் நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பெடல்ஸ் இருக்கிற மாதிரி பூ வந்து வரைஞ்சிருக்கேன். 8ஆ 9ஆங்கிறது 9ன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெடல்ஸில் ஃபஸ்ட் 2 பூ வரைஞ்சிட்டு 1ல் வந்து ஒரு இதில் விட்டிருக்கேன். 2வது ஒர்க் பண்ணுற பூவில் வந்து 2 இதில் விட்டிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பீட் ஒர்க் ஏதாவது கொடுத்து அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் கிடையாது, இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ளவுசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இதை ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இப்போ வர ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சுகர் பீட், காப்பர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசி, இதில் வந்து லீஃப் ஃபில்லிங் கொடுத்து இந்த ஒர்க் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஒரு எல்லா இதழும் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். கடைசியாக ஒரு இதழ் மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2மே ஃபினிஷ் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தானே. ஸோ இதில் ஒரு இதழ் பண்ணலை, அதில் 2 இதழ் பண்ணலை. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே எம்டியாக விடாமல் ஏதாவது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி கொடுத்தா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஃப்ளவரோட ஒரு இதில் வந்து ஒரு இதழ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன். இன்னொன்று வந்து 2 இதழ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள எம்டி பிளேசஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கேமோட்ஸ் வேர்ல்டோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பேசிக் லெவல் கோர்சஸ் இருக்கும். அதில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி ஒர்க் பண்ணுறதோ அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? நெருக்கமாக ஃபில்லிங் கொடுங்க, அது அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர் அந்த ஃப்ளவர் 2லேயுமே வந்து ஃபில்லிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது சில்க் த்ரெட் இல்லாமல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்குன்னு ஒரு த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இது ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாக நெருக்கமாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணுங்கிறது தெரியும்ல. ஆல்ரெடி கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிட்டு பின்னாடி வந்து க்ளூ போட்டு விட்டுருங்க. க்ளூ காஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம கண்டினியூவாக 3 ஸ்டிச்சஸில் வந்து இதை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணும்போது 3D ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ண அந்த சம் பார்ட்ஸை மட்டும் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ வந்து அதை கட் பண்ணி திருப்பி அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இதை எப்படி நம்ம 3D எஃபெக்டாக மாற்ற போகிறோன்னு பாருங்கள். அந்த ஒரு பெடல்ஸ் விட்டோம் இல்லையா, அந்த ஒரு பெடல்ஸை எடுத்து பக்கத்து பெடலோட மேலே இப்படி வச்சுக்கோங்க. அடியில், அதாவது எம்டியாக இருக்கிறத எடுத்து பக்கத்து பெடல்ஸோட அடியில் வச்சுட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஜஸ்ட் கை தையல் போடுங்க. சுவிங் த்ரெட் வச்சு மேட்சிங்கான இருக்கிற த்ரெட் எடுத்துகிட்டு
கை தையல் போடுங்க, சிக்கு விழாமல் போடுங்க. இதை முடிச்சுட்டு சுற்றி எல்லா இதழ்களும் இருக்கு இல்லையா, பூவோட எல்லா பெடல்ஸும் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே குட்டி குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது நம்ம வந்துடக்கூடாதுன்னு நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை ஒர்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பெடல்ஸை வந்து கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி விட்டுட்டு சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பிளேஸ் கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால அங்கே நான் ஒரு 3mm ஆன்டிக் பீட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டிசைன்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடணும், அந்த பீட் தான் வைக்கணும்லாம் இல்லை. இது மெத்தட், நீங்கள் இதை எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன்டிக் பீட் வச்சு இப்போ வந்து தைச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிட்டேன். மெதுவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, மேட்சிங் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு இது வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 பெடல்ஸ் இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 6 பெடல்ஸ் தான் இருக்கும். ஒரு ப்ளவுசஸில் இந்த ஒர்க்கை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணி வச்சுக்கணும். 7 பெடல்ஸில் 1, 6 பெடல்ஸில் 1, இல்லை அப்படின்னா 9, 6, 8 இந்த மாதிரி அதுக்கு மேலேயும் போயிடாதீங்க. ஒரு 3, 4, 5ன்னு கம்மியாக கூட பண்ணலாம். அது நமக்கு ஒரு தீம் தான். ரொம்ப பெருசாக மட்டும் பண்ணிடாதீங்க, அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதுக்கப்புறம் சுற்றி நான் ஒரு ஸ்டிச்சு பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஜஸ்ட்டு அதை மடக்கிற மாதிரி அப்படி மடக்கி விட்டுட்டு ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நான் எப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்கிறேன். லைட்டாக அதை ஏன்னா நமக்கு 3D எஃபெக்ட் லைட்டாக அப்படி மேலே தூக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படி ஒர்க் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு சுற்றிட்டு சுற்றி எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணது சரியாக கட் பண்ணல, உங்களுக்கு வந்து அந்த கிளாத்து வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுற்றி சுகர் பீடோ திரும்ப அகெயின் வந்து செயின் ஸ்டிச்சோ கொடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் இப்படி மடித்து விட்டுட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் மடித்து வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கட் பண்ணும் போதே கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்க மாதிரி இருக்காது. ஓகேவா? கரெக்டாக சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இதை வந்து எப்படி வைக்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு இதில் வந்து ஒன்று வந்து விட்டோம், இதில் வந்து 2 இதை விட சொன்னோம் இல்லையா, 2 இதில் ஒன்றை வந்து சுத்தமாகவே வெளியே கட் பண்ணி எடுத்துட்டு எம்டியாக ஒரு இதழ் இருந்துச்சு ஃப்ளவரோடது, அதை வந்து நெருக்கமாக பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். எப்படி கைத்தையல் போடுறோன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக கைத்தையல் போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் கிளாத்தில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு படல்ஸாக சுற்றி சுற்றி ஸ்டிச் பண்ணணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் இதுலேயும் ஆன்டிக் பீடு வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த சென்டரில் எந்த இதுவும் ஒர்க்கோ பண்ணல அப்படிங்கிறதுனால இதுலேயும் ஒரு பீடு ஒர்க் பண்ணிடலாம்.
இப்போ உங்களுக்கு 2 ஃப்ளவரையும் பார்த்தாலே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா? இந்த ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் ரொம்ப 3Dயா மேலே தூக்குன மாதிரி இருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே தூக்குற மாதிரி இருக்கும். இந்த 2 ஃப்ளவரையுமே ஒன்றா, அதாவது கொச்ச கொச்ச கொச்சன்னு ஒரு கொலாஜ் மாதிரி வச்சு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பீகாக் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரியே இதை வேறு ஏதோ ஒரு டிசைன்ஸில் வந்து ட்ரை பண்ணோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து நான் ஆன்டிக் பீட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஆன்டிக் பீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சுற்றி இதுக்கு முன்னாடி வச்ச அந்த ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் கிடையவே கிடையாது. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்லேயும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை நான் டீச் பண்ணேன். நான் இவ்வளோ நேரம் டீச் பண்ணது, நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படியே ட்ரை பண்ணாமல் வேறு மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.